ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 39வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் மோதுறாங்க. ஏப்ரல் 21 இன்றைக்கி திங்கட்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏப்ரல் 21 பார்த்தோம்னா குருவும் கேதுவும் சேர்ந்த காம்பினேஷன் 3-7 காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட்டு குஜராத் டைட்டன்ஸில் பார்த்தோம்னா சாய் சுதர்சன் இந்த மேட்ச்சில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா சுப்மன் கில் ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஜாஸ் பட்லர் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா சர்ஃபானி ரூதர்ஃபோர்டு ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ராகுல் டிவாட்டியா, அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் சூப்பராக இருக்கும். பேட்டிங் வரும் பட்சத்தில் ஒரு முன்னாடியே பேட்டிங் வந்தார்னா ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஷாருக் கான் இந்த மேட்ச் நல்லா விளையாண்டுருவார். அடுத்ததாக ரஷீத் கான் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து அர்ஷத் கான் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சாய் கிஷோர், இவருக்கு ஏன் ஓவரே கொடுக்க மாட்டாங்கன்னே தெரியலை. லாஸ்ட் 2 மேட்சுமே பார்த்திங்கன்னா இவர் கொண்டாந்து 20வது ஓவர் தான் கொடுத்தாங்க. இடையில கொண்டுகிட்டே வரல. அந்த 2 மேட்சுமே இவருக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம கேப்டன்லேயே கொடுத்துருந்தோம் 2 மேட்சுமே. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கடைசியில் 2 ஓவர் கொடுத்தாங்க, 2 விக்கெட் எடுத்தார். லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 ஓவர் மட்டும் கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா 1 விக்கெட் எடுத்தார். இவருக்கு முன்னாடியே ஓவர் கொடுத்தாங்கன்னா அவர் நிறைய விக்கெட் எடுப்பார், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. இந்த மேட்ச்சில் சாய் கிஷோர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா முகமது சிராஜ், அவர் 1 விக்கெட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமலையும் போகலாம். அடுத்தது பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இஷாந்த் சர்மா 1 விக்கெட் எடுப்பார். நெக்ஸ்ட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் பார்த்தோம்னா குவிண்டன் டிகாக், அவர்கிட்ட ஒரு 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா சுனில் நரேன் பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸும், பவுலிங் போகிறப்போ 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா அஜின்கியா ரஹானே ஒரு 30 ரன்ஸ் அடிப்பார். அடுத்ததாக பார்த்தோம்னா ரகுவன்சிட்டேருந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா வெங்கடேஷ் ஐயர் ஒரு 25லேருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா ரிங்கு சிங்க்கு இன்றைக்கி நல்லா இருக்கும், ஒரு நல்ல ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஆண்ட்ரே ரசல் பேட்டிங்கில் 25 ரன்ஸும், பவுலிங் போட்டார்னா விக்கெட்ஸ் எடுப்பார். அடுத்ததாக ரமன்தீப் சிங் 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஹர்ஷித் ராணா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அன்ரிச் நாட்சே, அவரும் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா வருண் சக்கரவர்த்தி, அவருக்கு சூப்பராக இருக்கும் இந்த டேட்டு, 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட விக்கெட்ஸ் எடுப்பார். அடுத்தது வைபவ் வரவரா, அவர் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சாய் சுதர்சன், சுப்மன் கில், ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், ஷாருக் கான், பிரசித் கிருஷ்ணா, குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், அஜின்கியா ரஹானே, ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஜாஸ் பட்லர், சர்ஃபானி ரூதர்ஃபோர்ட், இஷாந்த் சர்மா, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல், ஹர்ஷித் ராணா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சுப்மன் கில், ரஷீத் கான், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, இவங்களெல்லாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிஷனுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காமனான ப்ரெடிஷன் தான். எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து இந்த ப்ரெடிஷனில் இன்றைக்கி மேட்ச்சில் பெரிய சேஞ்சஸ் கூட இருக்கும். ஸோ எப்போயுமே டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு. டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீமுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரெடிஷனை சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சிஎஸ்கே டீமில் பார்த்திங்கன்னா நான் பெருசாக யாருமே கொடுக்கல, 3 பேரோ 4 பேரோ தான் கொடுத்துருந்தேன். எம்ஐ டீமில் தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே கொடுத்துருந்தேன். ரீசன் என்னென்னா நம்ம மேட்ச் ரிசல்ட் எடுத்துடுறோம், அதில் ஒன் சைட் மேட்ச்னு நமக்கு தெரிஞ்சிருது. அப்போ ட்ரீம் 11 பார்த்திங்கன்னா ஒன் சைட் மேட்ச்சில் பெருசாக அந்த தோக்குற டீம் பக்கம் பெருசாக பிளேயர்ஸ் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இது எல்லாமே நான் இங்கே வீடியோ கொடுக்குறப்ப சொல்ல மாட்டேன். அது பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரெடிஷன் ஒரு காமனான ப்ரெடிஷன் தான். சில பேர் இங்கே மட்டும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஏன் புரிஞ்சிக்காமல் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், டெலிகிராம் சேனலையும் பாருங்கள், வீடியோ பாருங்கள். அதை மட்டும் பார்த்துட்டும் டீம் போடாதீங்க, இதை மட்டும் பார்த்துட்டு மட்டும் டீம் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டையுமே பாருங்கள், பார்க்குறப்ப தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் என்னென்னு ஒன்று புரியவே இல்லை.
நான் வந்து நேற்று ரவீந்திரா வந்து வந்த உடனே அவுட் ஆகிற வந்து சொல்லியிருந்தேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருந்தார். இந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நடக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே ஒருத்தர் கூட வந்து கமெண்ட் வந்து போட வந்து மாட்டீங்க. இது வரைக்கும் யாருமே கமெண்ட் வந்து போட்டது வந்து கிடையாது. நான் எவ்வளவோ பிளேயர்ஸ் வந்து விளாட மாட்டாங்கன்னு சொல்லி விளாடாமல் வந்து போயிருக்காங்க. அதே மாதிரி விளாடுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதாவது அன்றைக்கி ஆவேஸ் கான் வந்து கொடுத்தேன். அவரெல்லாம் யாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கே வந்து மாட்டாங்க. அவரெல்லாம் இது வரைக்கும் விக்கெட்டே எடுக்கல அந்த ஐபிஎல்ல பெருசாக. நானும் பார்த்திங்கன்னா அவர் கேப்டனில் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட வந்து கொடுக்கல. அந்த மேட்ச்சில் வந்து கொடுத்தேன். அன்றைக்கி அவர் வந்து அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தார், அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுத்தார். ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறது சாதாரண விஷயம் வந்து கிடையாது. என்ன ஒன்று ப்ரெடிக்ஷன் வந்து சரியாக போகாத அன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, திட்டி வைக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் சரியாக போகும் பட்சத்தில் அதை யாருமே வந்து சொல்ல மாட்டீங்க. நான் வந்து சரியாக போகிற பட்சத்தில் யாராவது வந்து சொல்லணும்னு வந்து எதிர்பார்க்கல. ஆனால் அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் ஒரு நாள் சரியாக போகலன்னா அப்போயும் வந்து பேசாமல் இருந்தே நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் வந்து எல்லோரும் வந்து கணிச்சிட்டு வந்து முடியாது. இப்போ 22 பிளேயர்ஸ் வந்து கணிக்கிறோம். இதுவே வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதில் வந்து கிட்டத்தட்ட 70% இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சொல்கிறோம். ஆனால் இந்த 30% வந்து மிஸ் ஆகுது. அது ஒரு சில நாள் இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து மிஸ் ஆயிரும். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பண்ணி வைக்கிறீங்க. அது ஒரு மேட்ச் மட்டும் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்கள், எல்லா மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பாருங்கள். எல்லா நாளுமே எல்லாருனாலையும் கரெக்டாக வந்து கொடுத்துட்டு வந்து முடியாது. ஒரு சில நாள் மிஸ் ஆகும். ஏன்னா நம்மளே மீறி ஒன்று வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸோட டேட்டாலாம் வந்து ராங்காக வந்து இருக்கும். ராங்காக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். ஸோ வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து இருக்கும். நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுட்டு வந்து டீம் வந்து போட்டு நல்லா வந்து வின் பண்ணலாம். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டாக தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ரெகுலராக சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரியும். இந்த புதுசாக வீடியோ வந்து பார்க்குறாங்க, ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டு அந்த ப்ரெடிக்ஷன் சரியாக இல்லைங்கிறதுனால அப்படியே வந்து கமெண்ட் போட்டு வந்து போகிறீங்க. அப்படி போகிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் நல்ல டீம் போட்டு வின் பண்ண வந்து முடியும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரேன்னு ஒருத்தர் வந்து சிஎஸ்கே டீமை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அவருக்கு நல்லா இருக்குன்னு நான் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் அவர் உள்ளே வந்தப்போ அவர் டேட்டா பார்த்துட்டு வந்து சொல்லிட்டேன். அவரை வந்து டீமில் எடுத்துக்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்காது. டெலிகிராம் சேனலில் பார்த்தவங்களுக்கு இதை வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் எத்தனை பேர் அவர் டீமுக்குள்ளே கொண்டாந்தீங்கன்னு தெரில. அவர் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்து வந்திருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், நான் எப்போயுமே வீடியோவில் சொல்கிறப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, டெலிகிராம் சேனலையும் சேர்த்து பாருங்கன்னு வந்து சொல்லுவேன். நான் இப்போவே இங்கேயே வீடியோவில் சொல்கிறப்போ வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா இவங்க நல்லா விளாடுவாங்க, செகண்ட் பேட்டிங் பிடிச்சா அவங்க நல்லா விளாடுவாங்கன்னு தனித்தனியாக சொல்லலாம். ஆனால் அப்படி ஃபஸ்ட் பேட்டிங்கு, செகண்ட் பேட்டிங்கு, ஃபஸ்ட்டு பவுலிங்கு, செகண்ட் பவுலிங் சொல்கிறப்ப அது வந்து பயங்கர கன்ஃபியூஷனாக வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறது இல்லை. இதில் வந்து ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான் வந்து கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலில் ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து நான் வந்து டீம் வந்து போட்டுருவேன். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாமல். ஸோ அதனால தான் அப்படி வந்து பண்ணுறேன். அப்புறம் இந்த வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வாங்குறவங்க வேணுங்கிறவங்க எப்பவுமே சொல்லிட்டேன், 7 மணிக்கு முன்னாடி வந்து சொல்லிடுங்க சொல்லிட்டேன். மதியானம் மேட்சாக இருந்தால் 3 மணிக்கு முன்னாடி வந்து சொல்லிடுங்க சொல்லிட்டேன். ஆனால் அந்த டாஸ் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டாஸ் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஒர்க் இருக்கும். புதுசாக யார் யார் வந்திருக்காங்க எல்லாமே வந்து பார்க்கணும், எல்லாமே செக் பண்ணணும். இம்பேக்ட் பிளேயர் யாருன்னு பார்க்கணும், ட்ரீம் 11 கொடுக்கணும், கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும். அது இல்லாமல் புதுசாக வரக்கூடிய இந்த வின்னிங் ப்ரெடிக்ஷன் சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லையான்னு வந்து பார்க்கணும், அந்த இம்பேக்ட் பிளேயர் யாருன்னு. அவ்வளோ ஒர்க் இருக்கும். இது இல்லாமல் வின்னிங் ப்ரெடிக்ஷன் கேட்டவங்களாம் போய்ட்டு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கிடையில் புதுசாக வரவங்கள்ட்ட நம்ம எப்படி வந்து பேச முடியும்னு வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போயுமே வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து மெசேஜே வந்து பண்ணாதீங்க யாருமே. நான் வந்து பார்க்க கூட மாட்டேன். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ங்கிறது இந்த 22 பிளேயர்ஸ் வச்சு சொல்லியிருக்கோம். அதாவது ஜிடியில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ணவங்க, கேகேஆரில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ணுவாங்க. இந்த 11 எதுவும் சேஞ்சஸ் இல்லாத பட்சத்தில் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ங்கிறது சரியாக வந்து ஒர்க் ஆகும். இதோட அக்யூரசி வந்து நல்லாவே வந்து வரும். ஒருவேளை இது வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா இதோட அக்யூரசி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த பிளேயிங்கில் எதுவும் சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா, புதுசாக வரக்கூடியவங்க யாருக்காச்சும் நல்லா வந்து இருந்துச்சுன்னா, நான் அதை வந்து எப்பயும் போல் டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ இன்னும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க டெலிகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். புதுசாக வந்து வீடியோ பார்க்குறாங்க, மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.